ஒழுக்கம் பார்க்கப்படும். கூடா ஒழுக்கம்னா என்னது? பொருந்தாத ஒழுக்கம். யாருக்கு பொருந்தாத ஒழுக்கம்? இப்ப நம்ம பார்க்கறது துறவற சாப்டர். துறவிக்கு பொருந்தாத ஒழுக்கம். துறவி தவ வாழ்வுல ஈடுபடுறங்காட்டி இந்த காம ஒழுக்கத்துல இருந்து விடுபட்டு இருப்பாங்க. ஆனா அத மன வலிமை இல்லாதங்காட்டி அந்த இன்பத்தை உட முடியாம அந்த தீய வழியில சென்று அதை அடையணும்னு நினைக்கிறது தான் பொருந்தாத ஒழுக்கம். அந்த ஒழுக்கம் கூடாது அப்படின்னு சொல்றாரு. அதுதான் அது பொருந்தாத ஒழுக்கம் தான் கூடா ஒழுக்கம் அப்படின்னு இந்த சாப்டர் சொல்றாரு. தவ வாழ்வுல இருக்கிறவங்க இந்த மாதிரி தீய ஒழுக்கத்துக்கு செல்லக்கூடாது. அப்படி செல்றாங்கன்னா அவங்களுக்கு மன வலிமை இல்லைன்னு தெரிஞ்சுக்கணும். எதுக்கு மன வலிமை இல்லை? துறவரம் ஃபுல்லா செல்றதுக்கு மன வலிமை இல்லைன்னு தெரிஞ்சுக்கணும். அதுதான் இந்த பொருந்தாத ஒழுக்கத்தை தான் இந்த கூடா ஒழுக்கம் இந்த சாப்டர் ஃபுல்லா பார்க்க போறோம். இந்த ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா அவுட்வர்ட்லி குட், இன்வர்ட்லி ஈவில். வெளியில தோற்றம் பார்த்தீங்கன்னா அப்படியே குட்டா இருப்பாங்க, அப்படியே சூப்பரா இருப்பாங்க. ஆனா மனசுக்குள்ள அந்த ஈவில் தாட்ஸ் இருக்கும், அந்த பொருந்தாத தாட்ஸ். இதுதான் பிறனில் விளையாமை அப்படிங்கிற சாப்டர் இல்லறவியல்ல பார்த்துருப்போம். அதே மாதிரிதான் துறவரவியல்ல கூடா ஒழுக்கம். அடுத்த 5வது குறள் பார்த்தீங்கன்னா கான்சிக்வன்ஸ் ஆஃப் கூடா ஒழுக்கம். இதனால என்ன கான்சிக்வன்ஸ் அப்படிங்கிறத 5வது குறள்ல சொல்றாரு. அடுத்து வர 3 குறள்ல ஃபோக்கஸ் ஆன் இன்னர் பியூரிட்டியை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணப்பா, நாட் அவுட்டர் அப்பியரன்ஸ். திரும்பவும் அதே தான் இன்சிஸ்ட் பண்றாரு. ஃபர்ஸ்ட் 4 குறள்ல சொன்ன மாதிரி தான் இந்த 3 குறள்லையும் சொல்றாரு. அப்புறம் நம்ம எப்படிதான்ப்பா நல்ல துறவியை கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது, ஹவு டு ஐடென்டிஃபை a true saint அப்படிங்கிற கடைசி 2 குறள்ல சொல்றாரு. நம்ம இப்போ ஒன்னா பார்க்கலாம். அவுட்வர்ட்லி குட், பார்க்கறக்கு சூப்பரா இருக்காங்க, ஆனா உள்ள ஈவில் தாட்ஸ் இருக்கு. அதை பத்தி 4 குறள் சொல்லியிருக்காரு. அது என்னங்கிறத பார்க்கலாம். வஞ்ச மனத்தான் படிற்றொழுக்கம் பூதங்கள் 5 அகத்தே நகும். வஞ்ச மனத்தான் படிற்றொழுக்கம். வஞ்சம்னா என்னது? ஏமாத்துறது. அதான் வஞ்ச மனம். படிற்றொழுக்கம் அப்படின்னம்னா மறைவான ஒழுக்கம். ஸோ நம்மளை நம்பி வராங்க, ஆனா அவங்கள்ட்ட நம்பி வரவங்கள்ட்ட அந்த ஏமாத்துற எண்ணத்தோட அந்த மறைஞ்ச தீய ஒழுக்கத்தோட இருக்கிற பர்சனை எது பார்த்து சிரிக்குமா? பூதங்கள் 5 அகத்தே நகும். நம்ம 5 பூதங்களால ஆனவங்க தானே. என்னது 5 பூதங்கள்? என்னது? நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். இந்த 5 பூதங்கள் இருக்கு இல்லையா? அந்த 5 பூதங்களால் ஆனதுதான் இந்த உடம்பு. அந்த உடம்பு அந்த 5 பூதங்கள் உள்ள பார்த்து சிரிக்குமா? ஆட என்னடா துறவரத்தை மேற்கொண்டிருக்கிற, மிச்சவங்களை ஏமாத்தி இந்த மாதிரி தீய ஒழுக்கத்துல ஈடுபடுறியே அப்படின்னு அதுவே உள்ள பார்த்து சிரிக்கும் அப்படிங்கிறத வள்ளுவர் சொல்றார், முதல் குறள். அடுத்த குறள் பார்த்தீங்கன்னா வானுயிர் தோற்றம் எவன் செய்யும் தன்னெஞ்சம் தானறி குற்றம் படின். வானுயிர் தோற்றம் எவன் செய்யும்? வானுயர்ந்த தோற்றம் அது எதுக்காக அப்படி சொல்றாங்க? துறவரங்கிறது லேசுப்பட்ட காரியம் இல்லை. எல்லாத்தையும் துறந்து பற்றெல்லாம் நீக்கி இருக்கிறவங்க தான் துறவரம் மேற்கொள்றதுக்கு தயாரா இருக்கிற மனநிலை உடையவங்க. அவங்களோட தோற்றம் வானுயர்ந்த தோற்றம். அப்படி இருக்கிறவங்க தன் நெஞ்சம் தானறி குற்றம் படின். தன் நெஞ்ச உணர்ந்து குற்றம் செய்யற தன்மை இருந்ததுன்னா இவ்வளவு பெரிய வான் உயர்ந்த தோற்றம் இருந்து என்னப்பா யூஸ் அப்படிங்கிறார். இதுதான் அந்த பிறனில் விளையாமையிலையும் சொல்லியிருப்பார். அதுல என்ன குறள் சொல்லியிருப்பாரு? என்னை எத்துணை ஆயினும் எண்ணாம், எனை துணை ஆயினும் எண்ணாம், திணை துணையும் தேரான் பிறனில் புகழ். எவ்வளவு துணை இருந்தாலும் என்னப்பா யூஸ்? ஒரு திணை அளவு கூட யோசிக்காம
அடுத்த மனைவியை காமத்தோட அணுகிறது ரொம்ப தப்புப்பா அப்படின்னா, திணையளவு கூட உனக்கு அறிவு இல்லப்பா அப்படிங்கிறாரு. எவ்வளவு சப்போர்ட் இருந்து என்னப்பா யூஸ் அப்படின்னு. அதேதான் இங்கேயே சொல்றாரு. வானுயிர் தோற்றம் என்ன செய்யும், என்னப்பா யூஸ், உன் மனசுக்கே தெரியுது நீ குற்றம் பண்றேன்னு, அப்புறம் என்னப்பா யூஸ் அப்படிங்கிறாரு. அடுத்தது 3வது குறள். வழியில் நிலைமையான் வல்லுருவம் பெற்றம் புலித்தோல் போர்த்து மேய்ந்தற்று. வழியில் நிலைமையான், வலின்னா என்னது, மன வலிமை. நிலைமையான்னா தன்மையுடைய, இல்லைன்னா இல்லாதது. அந்த மன வலிமை இல்லாத தன்மை இருக்கிறாங்க இல்லையா, அவங்க வல்லுருவம்னா மன வலிமை இருக்கிற மாதிரி காமிச்சுக்கிறது. மன வலிமை இல்லை, ஆனா மன வலிமை மாதிரி காமிச்சுக்கிறது. அது எதற்கு சமங்கிறதுக்கு சொல்றாருன்னா, பெற்றம்னா பசு, புலித்தோல் போத்து மேய்ந்தற்று. பசு ஒரு புலி தோலை போத்திட்டு மேயறதுக்கு சமம்ப்பா. நம்ம பசுத்தோல் போர்த்திய புலித்தோல் போர்த்திய பசு கேள்விப்பட்டிருப்போம். இங்க பசுத்தோல் போர்த்திய புலி. இந்த புலி புல்லெல்லாம் மேயாதுப்பா அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருப்போம். ஆனா அவங்களும் பசுதான்ப்பா. அது சும்மா புலித்தோல் போத்தி அந்த உருவத்துக்காக அப்படி கம்பீரமா காமிக்கணும் அப்படின்னு. முன்னாடியும் வானுயர் தோற்றம்னா அந்த கம்பீரமா இருக்கணும் அப்படின்னு. அடுத்ததும் அதேதான் அவர் சொல்றாரு. மனசுல அந்த மன வலிமை இல்லை, ஆனா உருவத்துல மன வலிமை போல காமிச்சுக்கிறாங்க. அந்த மாதிரி பசுதான் அவங்க, ஆனா அவங்க புலி மாதிரி காமிச்சுக்கிறது. அது தவறுப்பா அப்படின்னு 3வது குறள்ல சொல்றாரு. அடுத்த 4வது குறள்ல, தவமற்ற அல்லவை செய்தல் புதல் மறைந்து வேடன் புல் சிமிர்ந்தற்று. இது என்ன, தவம் இல்லாத கூடா ஒழுக்கத்தை செய்யறது எதுக்கு சமம்னா, புதர்ல மறைஞ்சு நின்று வேடன் அந்த வலை விரிச்சிருப்பான் இல்லையா, எதுக்கு, புல்னா என்னதுன்னா பறவை, சிமிந்தற்றுன்னா அது பிடித்தல். அந்த வேடன் எப்படி வலை வீசி அந்த பறவைகளை பிடிக்கிறதுக்கு மறைஞ்சு விழுந்திருக்காங்க, அதுக்கு சமம் பா. எதை, தவம் மறைந்து, அந்த தவத்தின் அந்த காவியுடை அந்த இதுல மறைஞ்சு தீயதை செய்யறது எதுக்கு சமம். இந்த வேடன் மறைஞ்சு வலை வீசி தன்கிட்ட வர பறவைங்களை பிடிக்கிறாங்க இல்லையா, அதுக்கு சமம்ப்பா அப்படின்னு. ஸோ வெளியில பார்க்குறவன் நல்லவனா பார்த்து தெரியும், அப்படியே புலி தோற்றம் பெருசு தவம் அப்படின்னு பார்க்கறப்ப அப்படியே பெரிய உயர்ந்ததா தெரியும். ஆனா இன்வர்ட்லி ஈவில், உள்ள வஞ்ச மனசுப்பா அப்படி, இதை தெரிஞ்சுக்குங்க அப்படி. அடுத்த 5வது குறள்ல த கான்சிக்வன்ஸ் ஆஃப் கூடா ஒழுக்கம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். பற்றற்றாம் என்பர் படிற்றொழுக்கம் எற்றற்றும் ஏதம் பலவும் தரும். பற்றற்றாம் என்பர் படிற்றொழுக்கம். படிற்றொழுக்கம் ஏற்கனவே பார்த்தோம், மறைந்த ஒழுக்கம், மறைந்த தீய ஒழுக்கம் தான் படிற்றொழுக்கம். பற்றற்றாம் என்பர் என்னது, எனக்கு பற்றே இல்லப்பா அப்படின்னு சொல்லுவார், ஆனா அந்த தீய ஒழுக்கத்தை பண்ணுவார். அப்போ சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணா இருக்கு இல்லையா. அப்போ இந்த மாதிரி பண்ணிட்டே இருக்கப்ப என்ன ஆகும்னா, எற்றற்றாம் என்ன செஞ்சோம், ஏதம்னா துன்பம், பலவும் தரும். துன்பம் அவங்களுக்கு ஆப்வியஸா வரதான் செய்யும். என்ன செஞ்சோம்னு நினைச்சு அவங்களே அவங்களுக்கு நொந்துக்குவாங்க, அவங்களுக்கு துன்பமும் வரும். இது பண்ணால 4 பேர் சொல்லுவாங்க, கண்டிப்பா துன்பம் தான் வரும். வெளியில பார்த்தா பற்று இல்லாதவங்க மாதிரி இருப்பாங்க, ஆனா உள்ள வஞ்சனை வச்சிருக்கவங்க எவ்வளவு நாளைக்கு ஒருத்தங்க ஏமாத்த முடியும். ஒண்ணு அவங்க நெஞ்சே என்ன செஞ்சோன்னு துன்பம் தரும், இன்னொன்னு வெளியில தெரிஞ்சதுன்னா இன்னமும் துன்பம் தரும். இதுதான் அந்த கான்சிக்வன்ஸ். அடுத்த வர 3 குறள்ல பார்த்தீங்கன்னா, ஃபோக்கஸ் ஆன் இன்னர் பியூரிட்டி நாட் அவுட்டர் அப்பியரன்ஸ்.
முன்ன வானுயர் தோட்டம் அவுட்டர் அப்பியரன்ஸ் பத்தி தான் சொன்னார். இன்னர்ல ஈவிலா இருக்கு. அதேதான் திரும்பவும் இன்சிஸ்ட் பண்றாரு. நெஞ்சில் துறவார் துறந்தார் போல் வஞ்சித்து வாழ்வாரின் வன்கண்ணவர். நெஞ்சில் துறவார், நெஞ்சில துறந்திருக்க மாட்டாங்க. நெஞ்சளவுல துறந்து எதையும் பற்றெல்லாம் நீக்கி இருக்க மாட்டாங்க. துறந்தார் போல் நடிக்கிறது. அதுங்க வஞ்சித்து வாழ்வாரின் வன்கணவரில். வஞ்சனை செய்து, வஞ்சனைன்னு ஏமாத்தி வாழ்றவங்கள இதுல வன்கணவர்னு இவங்களை காட்டிலும் மோசமானவங்க இல்லப்பா அப்படின்னு சொல்றாங்க. இல்லைன்னா இல்லை. ஸோ இவங்களை காட்டிலும் மோசமானவங்க இல்லப்பா. வஞ்சித்து அடுத்தவன் வர நம்பி வரவங்களோட வாழ்க்கை கெடுக்கிறவங்களுக்கு மோசமானவங்க வேற யாரும் இல்லை. இத தெரிஞ்சுக்குங்க அப்படிங்கிறாரு 6வது குறள். அடுத்த 7வது குறள்ல புறம் புறம் குன்றி கண்டனையரேனும் அகம் குன்றி மூக்கின் கரியார் உடைத்து. குன்று, புறம் குன்று. அந்த குன்றுன்னா என்னன்னா, இங்க இந்த குன்று மணியை சொல்றாரு. பாத்தீங்கன்னா ரொம்ப பார்ட் வந்து ரெட்டா இருக்கும், கொஞ்சம் பார்ட் வந்து பிளாக்கா இருக்கும். அந்த டிப்பு வந்து பிளாக்கா இருக்கும், மேஜர் பார்ட் வந்து சிவப்பா இருக்கும். அது மாதிரிதான் அதை வந்து துறவரத்துக்கு ஒப்பிடுறாரு. எப்படி ஏமாத்துறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வெளிப்பாட்டு ஃபுல்லா அவங்க காவியோட அணிஞ்சிருக்காங்களா, மேஜரா பார்த்தீங்கன்னா எல்லாம் காவியோடையா தான் தெரியும். ஆனா உள்ள மனசுக்குள்ள அந்த கெட்ட எண்ணம் இருக்கு. அந்த கருப்பு வந்து அந்த கெட்ட எண்ணம். அந்த மூக்கின் கரியார் உடைத்த, அந்த மூக்கு வந்து அதனோட அந்த குன்றுமணியோட மூக்கு வந்து கருப்பா இருக்கும். அகம் குன்றி மூக்கின் கரியார் உடைத்த, அந்த உள்ள இருக்கிறது வந்து தீயதா இருக்குதுப்பா, அந்த கருப்பு மாதிரி இருக்கு. வெளியில தான்ப்பா, தோற்றம் தான்ப்பா சிவப்பா இருக்கு. இதை பார்த்து ஏமாந்துடாதீங்க அப்படின்னு வள்ளுவர் இதுலயே சொல்றாரு. அடுத்த 8வது குறள் பார்த்தீங்கன்னா, மனதுக்கண் மாசாக மாண்டார் நீராடி மறைந்தொழுகும் மாந்தர் பலர். மனதுக்கண் மாசு, இதுவும் அதே தான் சொல்றாரு. மனசுல கெட்ட எண்ணம் இருக்குப்பா. மாண்டார்னா 2 மீனிங் இருக்கு. ஒண்ணு இறந்தவங்கன்னு நம்ம பொதுவா கேள்விப்படுறது, இன்னொன்னு மாண்புடையார் அப்படின்னு, நல்ல சிறந்த பண்புடையார். ஸோ மனசுல கெட்ட எண்ணம் இருக்கு, ஆனா ரொம்ப மாண்புடையார், ரொம்ப பண்புடையார் போல நீராடி நல்லா குளிச்சுட்டு அப்படியே நீட்டா வர்றது. அது மறைந்தொழுகும் மாந்தர் பலர். இந்த மாதிரி தான்ப்பா நிறைய பேர் இருக்கிறாங்க. இதை புரிஞ்சுக்கங்க. நல்ல காவியோட இல்ல நல்ல வெள்ளை சட்டை எல்லாம் போட்டுவாங்க, ஆனா மனசுல வஞ்ச எண்ணம் இருக்கு, தீய எண்ணம் இருக்கு. இது மாதிரி இருக்கிறவங்க தான் பலர். அதை புரிஞ்சுக்குங்க அப்படிங்கிறாரு. ஸோ எல்லாமே வந்து இந்த கூடா ஒழுக்கத்தை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்க முடியும். சரி, இப்படி எல்லாமே கூட ஒழுக்கம்னா எந்த துறவி தான்ப்பா நம்புறது? ஹவு டு ஐடென்டிஃபை ட்ரூ செயின்ட், அதை சொல்லணுமா இல்லையா? எல்லாத்தையும் நம்பாதீங்க. அது நம்புறது யாருப்பா அப்படின்னா, கனை கொடியது யாழ் கோடு செவ்வித்து அங்கு அன்ன வினைப்படுபால் குழல். என்னது? கனை கொடியது. கனைன்னா என்னது? அம்பு. கொடியது, அது ஸ்ட்ரெயிட்டா இருக்குதுப்பா, ஆனா அது கொடியது, அது குத்தி கிழிச்சிடும். யாழ் கோடு செவ்விது. யாழ் வந்து வளைஞ்சிருக்கும், அது மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் இல்லையா யாழ், அது செவ்விதுன்னா நல்லது. அங்கு அன்ன வினைப்பாடு பாலால் குழல். அந்த அவங்க செய்யற செயல் இருக்கு இல்லையா, அந்த செயலை வச்சு நீங்க தெரிஞ்சுக்கீங்கப்பா. இப்போ யாழ் வந்து கோடா இருக்கு, கோடா வளைஞ்சிருந்தாலும் அது வந்து இனிமையானது, நல்லதுதான் கொடுக்கும். ஆனா இது அம்பு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டா இருந்தாலும் அது குத்தி கிழிச்சிரும். அதனோட செயலை வச்சு தெரிஞ்சுக்குங்க, அதனோட அப்பியரன்ஸை வச்சு விட்டுருங்க அப்படிங்கிற. சில பேர் நல்ல அப்பியரன்ஸா இருப்பாங்க, நல்லா பேசுவாங்க, ஆனா செயல்ல அந்த மாதிரி இருக்காது. அதனால செயலை வச்சுதான்ப்பா கண்டுபிடிக்க முடியும், இல்லைன்னா கண்டுபிடிக்க முடியாதுங்கிறத வள்ளுவர் சொல்றேன். அடுத்தது
மலித்தலும் நீட்டலும் வேண்டா உலகம் பழித்தது ஒழித்து விடேன். மலித்தல்னா என்னது? சேவ் பண்றது, மொட்டை அடிக்கிறது, இதெல்லாம். நீட்டல்லாம் என்னது? தாடி வளர்க்கறது, இல்லை சடை பண்றது, ஏதாவது ஒன்று அந்த மாதிரி. அதெல்லாம் வேண்டாம்ப்பா. உலகம் பழித்தது ஒழித்து விடு. உலகம் பழிச்சு சொல்றதெல்லாம் விட்டுருங்கப்பா. விட்டுட்டீங்கனாலே நீங்க சிறந்த துறவியா அந்த துறவரத்துக்கு உண்டான இயல்போட வாழ்ந்து வெற்றி அடைய முடியும் அந்த பாதையில். அதான் சொல்றாரு. ஸோ மொட்டை அடிச்சு இல்லை சேவ் பண்ணி நீட்டாக இருக்கிறவங்க தான் துறவின்னு கிடையாது. இல்லை தாடி வளர்த்து பெரிய சடாமுடியா வளர்த்து அவங்க தான் துறவின்னு கிடையாது. அதெல்லாம் எதுவும் இல்லாமல் மனசளவுல தூய்மையாக இருக்கிறவங்க தான்ப்பா துறவி. அந்த உலகத்தில் சொல்லியிருக்க பழித்தது எல்லாத்தையும் ஒழிச்சிட்டிங்கனாலே போதும். அவுட்வேர்டு அப்பியரன்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதீங்கப்பா. இன்வேர்டு தான் ரொம்ப முக்கியம். அதை புரிஞ்சுக்குங்க அப்படின்னு வள்ளுவர் இந்த சாப்டர்ல சொல்றாரு. இதுதான் கூடா ஒழுக்கம் சாப்டர். நன்றி.